දැන් අත්අඩංගුවට අරගෙන දවස් කිහිපයක් ගියාට පස්සේ සුරේෂ් සලේ කියනවා දැන් එයාට බෙල්ලි වැල දාගන්න හිතෙනවා. கைது செய்யப்பட்டு சில நாட்களின் பின்னர் தூக்கிட்டுக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் உயிரிழக்க தோன்றுவதாகவும் மிகவும் கடினமாக இருப்பதாகவும் மன அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுரேஷ் சலே தெரிவிக்கின்றார். இது உண்மையில் மிகப்பெரிய நகைச்சுவை என நினைக்கின்றேன். 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தின் பின்னர் நாம் கைது செய்யப்பட்டோம். எமக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக எம்மை நெருக்குதலுக்கு உள்ளாக்கினார்கள். ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடுகளுக்கு தேசபந்து தென்னக்கோன் ஆதரவு அளித்தார். சுரேஷ் சலைவும் அந்த செயற்பாட்டின் ஒரு பங்குதாரராக செயற்பட்டார். இருட்டு அறையில் தனிமைப்படுத்தப்பட்டோம். மூச்சு எடுக்க முடியாத அளவுக்கு, காற்றையேனும் சுவாசிக்க முடியாத அளவுக்கும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டோம். குறைந்தபட்சம் உண்பதற்கும் குடிப்பதற்கும் கூட அன்று ஒரு சூழல் எமக்கு இருக்கவில்லை. இவை அனைத்தையும் செய்தனர். முடிந்த அளவுக்கு மன அழுத்தத்தை அதிகரித்தனர். எம்மை கொலை செய்வதற்கு முயற்சித்தனர். மக்களின் போராட்டத்தினால் அந்த முயற்சி தோற்கடிக்கப்பட்டது. அவ்வாறு செயற்பட்ட சுரேஷ் சலே இன்று பிணை பெற்றுக் கொள்வதற்காக முணுமுணுக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலூடாக 300 பேர் கொலை செய்யப்பட்டதை மறந்து 500 பேர் காயமடைந்த மறந்து பிணை பெற்றுக் கொள்வதற்காக தற்போது முணுமுணுக்கின்றார். பின்பக்கம் அவருக்கு வலிக்கின்றதாம். தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள தோன்றுகின்றதாம். எனவே இது மிகப்பெரிய நகைச்சுவைக்கு வித்திடும் விடயம் என நினைக்கின்றேன். நாட்டு மக்களும் அரசு அதிகாரிகளும் அதே போன்று பாதுகாப்பு படையினரும் தெளிவாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமை இதுவாகும். அரசியல்வாதிகள் தமது அதிகாரத்துக்காகவும் தமது பதவிகளை தற்பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் உங்களை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பதை நினைவுபடுத்தி பாருங்கள். கடந்த காலங்களில் இருந்த போலீஸ் அதிபர்கள் அனைவரும் சிறைக்கு சென்றுள்ளனர். புலனாய்வு பிரிவு பிரதானிகள் அனைவரும் சிறைக்கு சென்றுள்ளனர். அதே போன்று பாதுகாப்பு படைகளின் பிரதானிகள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கான காரணம் என்ன? அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போதும் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் மறைமுகமாக செயற்பட்டிருக்கின்றார்கள். எனவே மஹிந்த ராஜபக்சவின் முகாமை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கும் கோட்டாபய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கும் சுரேஷ் சலே நிச்சயமாக அரசியல் விளையாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார். அந்த விளையாட்டை நிறைவேற்றுவதற்காக 300 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குண்டுவெடிப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. 500 பேர் காயமடைந்துள்ளனர். எனவே தற்போதைய விசாரணைகள் முன்னோக்கி நகர்த்தப்பட வேண்டும். சுரேஷ் சலேவிடமிருந்து சிறிது சிறிதாக உண்மைகள் வெளிவர ஆரம்பித்துள்ளன. அவை சிறிது சிறிதாக வெளியே வரும்போது ராஜபக்ச முகாம் கண்ணீர் விட ஆரம்பித்துள்ளது. அவர்களுக்கும் இதற்கும் இருக்கின்ற தொடர்பு என்ன? சலேவுக்கு அடி விழும்போது ஏன் ராஜபக்சக்கள் கண்ணீர் வடிக்கின்றனர்? சலேயிடமிருந்து தகவல்கள் வெளிவரும் போது ஏன் நாமல் ராஜபக்சவினர் கதறுகின்றனர்? எனவே அவர்களுக்கும் தாக்குதலுக்குமான தொடர்பு வெளிப்பட்டு கொண்டிருப்பது மிகவும் வெளிப்படையாக தெரிகின்றது. சலேயின் அரசியல் விளையாட்டில் ஆட்சி மாற்றத்தோடு தொடர்புடைய விளையாட்டுகள் வெளிவரும் போது தற்போது ராஜபக்ச முகாம் பதற்றம் அடைந்துள்ளது. දේශපාලන ගේම් එකේ බල පෙරළියට සම්බන්ධ ගේම් එකේ තොරතුරු එළි වෙනකොට දැන් රාජපක්ෂ කඳවුරත් කලබල වෙලා තියෙනවා.